அனைவருக்கும் வணக்கம். 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் அலகு 1 பார்க்கலாம் வாங்க. இது அலகு 1ல் 2வது பாடம், கோழி தேடும் கோலி. இந்த கதை ஒரு கோழி கோலியை தேடுது. அது எதற்காக தேடுது அப்படின்றது மாதிரி ஒரு அழகான கதை கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? மழை எவ்வாறு பெய்கிறது? மேகம் குளிர்ந்து மழையாக பெய்கிறது. ஆனால் பொன்னி என்ன சொல்வாள் தெரியுமா? வானம் அழுகிறது, அதுதான் மழை என்பாள். இதற்கு கற்பனையாக ஒரு காரணத்தையும் கண்டுபிடித்தாள். அதை கதையாக கூறுவாள். இப்போ மழை ஏன் பெய்யுது? மழை எதனால பெய்யுதுன்னா, மேகம் இருக்கு இல்லையா, அது குளிர்ச்சி அடைஞ்சி அது மழையாக நமக்கு பொழியுது. ஆனால் இந்த பொன்னி மேகம் அழுகுதுன்னு சொல்கிறாங்க, அது தவறு தானே. அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்களாம், அது தவறு. சரியா? கோழி குப்பையை ஏன் கிளறுகிறது? இதற்கு காரணம் சொல்கிறாள். அது என்ன காரணமாக இருக்கும்? இப்போ கோழி குப்பையை கிளறுதான். அது ஏன் கிளறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணம் சொல்வாளாம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு என்ன அதுலேருந்து தெரிய வருது? ஏன் குப்பையை கிளறும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்க லெசனை பார்க்கலாமா? பீட்டர் ஒரு நாள் கோழியும் கோலியும் வாங்கினான். பீட்டர்ன்ற குட்டி பையன் கோழியும் கோலியும் விளையாடுவோம் இல்லையா, கோலி குண்டு, கோலியும் கோழியும் வாங்குறான். அடிக்கடி நண்பர்களோடு கோலி விளையாடுவான். சுட்டி பீட்டர் குரல் கேட்டதும் கோழி ஓடி வரும். இப்போ நண்பர்கள் கூட கோலி விளையாடுவான். இப்போ பீட்டர் வீட்டுக்கு வந்தாலே கோழி இருக்கும். கோழி பீட்டர் குரல் கேட்டாலே ஓடி வருமா. எங்கு இருந்தாலும் கோலியை எடுத்து வரும். கோழி கோலியை எடுத்து வரும். அழகே அழகு. கோலி எங்கேயாவது அந்த பையன் போட்டு விளையாட்டு காட்டினானா கோழி கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த கோலி எடுத்து கொடுத்துருமா. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எடுத்து வரும். இப்படியே கோழிக்கும் கோலிக்கும் நட்பு ஏற்பட்டு விட்டது. இப்போ அந்த குட்டி பையன் பீட்டர் கோலியை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி இப்போ கோழியும் கோழியும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பீட்டர் இல்லாத போது இரண்டும் விளையாடும். பீட்டர் இல்லைன்னா கோழியும் கோலியும் விளையாடுவாங்களாம். ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடினாங்க. 2 பேரும் என்ன விளையாடுறாங்க? கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, கோழியும் கோலியும். அப்போது அந்த கோலி உருண்டு ஓடுது, கோலம் மேலெலாம் உருண்டு ஓடுது. கண்டுபிடிக்க வருகிறேன், இப்போ எண்ணிட்டு நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்க வரேன்னு கத்துது கோழி. அடடா, கோலத்திலா உருண்டு வந்தேன். அது கோலத்திலேருந்து உருண்டு வந்தது இல்லையா, அந்த தடம் அப்படியே இருக்குது. அதை வச்சு ஈஸியாக கோழி பின்னாடியே கண்டுபிடிக்க வருது. இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன். இப்போ கோழி கண்டுபிடிச்சிருச்சான். இப்போது நான் ஒளிந்து கொள்கிறேன். இப்போது கோழி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஹாஹா, மாட்டிக்கொண்டாயா? அதோடைய ரெக்கை தெரியுது இல்லையா, அதை பார்த்து கோலியும் கண்டுபிடிச்சிருச்சு. இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இப்போ கோலி எங்கே ஒளிஞ்சிக்குதான்? ஒரு குப்பையில் போய் ஒளிஞ்சிக்குது. அப்படின்னு கத்துது. நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய்? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் கோழி தேடிக்கிட்டே இருக்க கோலி குண்டை காணும்னு சொல்லி. ஐயோ, காணும்னு நைட்டு ஃபுல்லாகவும் தேடிக்கிட்டே இருக்குதான். அப்போ கோழி உண்மையில் குப்பையை மண்ணை ஏன் கிளறுகிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? சரி, இப்போ நம்ம ஒரு கதையில் பார்த்தோம், கோலியை தேர்த்து கோழி குப்பையெல்லாம் கிளறுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலுமே எதுக்காக கிளறுது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பின்வரும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4வது எழுத்துக்களை எடுத்து எழுத விடை கிடச்சிரும். இப்போ இன்று கீரை செய்தே உண்டிடலாம்னு இருக்கா. இதில் 1வது வேர்டு ஈ, ரை, தே, 3வது வார்த்தை இதில் 4வது வார்த்தை தேடி. அப்போ எதுக்காக? இறை தேடி. சரிங்களா? இறை தேடன்னு வரும். 4வது வார்த்தை இறை தேட. எதுக்காக கோழி கிளறுது? இறை தேட. தேட. அடுத்தது பாருங்க, செய்கை விளையாட்டு பார்க்கலாமா? கொக் கொக் கோழி என்று சொல்வேன், கோழி போல் முன்னால் நடப்பேன். டொக் டொக் கோழி என்று சொல்வேன், பின்னால் நடப்பேன். இதே மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்களும் கோழி மாதிரி கோலி மாதிரி நடந்து காமிக்கணும். செய்து பழகலாம். பாருங்கள், பின் தொடர்ந்து படிக்க. பாடத்தை படிக்க கேட்டும் ஒளிப்பதிவை கேட்டும்
பின்தொடர்ந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கதையில் நமக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுதணும். இப்போ நான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓடி, கோலி, கோழி, அழகு, குரல், நட்பு, வந்தேன், கண்டுபிடித்து, உருண்டு, விளையாடும். தாம் எழுதிய அதே சொற்களை அதிக எண்ணிக்கையில் எழுதியது யார் என்பதை குழுவினருடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்போ யார் நீங்கள் எழுதின மாதிரியே சேமாக எழுதியிருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்டு பேரை எழுதிக்கோங்க. எவ்வளோ வேர்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேமாக எழுதியிருக்கீங்க, எத்தனை வேர்ட்ஸ்ன்னு இங்கே கவுண்டிங் போட்டுக்கோங்க. இப்போது படத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரே ஓசையில் முடியும் சொற்கள், ஒரே ஓசையில் லாஸ்ட்டாக முடிகிறது. அப்போ அங்கே, அழகே, இங்கே. அடுத்தது பாருங்கள், கதையில் இடம்பெற்ற விளையாட்டுகள். என்னென்ன விளையாட்டு விளையாண்டாங்க? கோலி, அந்த குட்டி பையன் கோலி விளையாட போவான். அடுத்தது கண்ணாமூச்சி, கோழியும் விளையாடுவாங்க இல்லையா? கதையில் பிடித்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த கதையில் எந்த தொடர் பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க. இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன். அடுத்து பாருங்க, பேசலாம். எனக்கு பிடித்த விளையாட்டு, என் மேடை, என் பேச்சு. பிடித்த விளையாட்டு, விளையாடும் முறை, விளையாடிய அனுபவம் குறித்து பேச வேண்டும். இப்போ படித்து விடை எழுதுக பார்க்கலாம். படித்தல் பலகை ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓடி, அழகு, வந்தேன், இருக்கிறாய், கோலி, குரல், வாங்கினான், விளையாடும், கோழி, நட்பு, கண்டுபிடித்து, உருண்டு. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். இந்த பாக்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸை கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு எடுத்து எழுதணும். என்னென்ன கேள்வியோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதலாம். 2 எழுத்து சொற்கள் எது, அதை எழுதிக்கோங்க. ஓடி, கோலி, கோழி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஓடி, ஓ இருக்கா, அது மாதிரி இருக்கிறாய், அழகு, உருண்டு. 2 மெய் எழுத்து உள்ள சொற்கள், 2 மெய் இருக்கணும், 2 புள்ளி வச்ச எழுத்து. வந்தேன், கண்டுபிடித்து, இருக்கிறாய், வாங்கினால். அதிக எழுத்துக்கள் உள்ள சொல், கண்டுபிடித்து. இதில் மொத்தம் 7 வேர்ட்ஸ் இருக்கு, 7 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். இப்போ ஃபாஸ்ட்டாக படித்தவங்க எத்தனை ஸ்டார்? 3 ஸ்டார் கொடுத்துக்கலாம். பாட சுருக்கம் படிக்க விடையளிக்க. பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க. கோழி தேடும் கோலி, பொன்னியினுடைய கற்பனை கதை. இப்போது பொன்னி சொன்ன கற்பனை கதையை தான் பார்க்க போகிறோம். உண்மையாக கோழி குப்பையை கிளறும். இவங்க சொன்ன கதை இப்போ பாடத்தில் பார்த்தோம், அதை சுருக்கி கொடுத்துருக்காங்க. பீட்டர் கோழி கோலி வாங்கினான், நண்பர்களுடன் கோலி விளையாடுவான், கோழி கோலியை எடுத்து தரும், 2ம் நட்பாக இருந்தன, ஒரு நாள் கண்ணாமூச்சி ஆடின, கோழி குப்பை தொட்டி அருகே ஒளிந்தது, காற்று வேகமாக வீசியது, கோலியின் மேல் குப்பைகள் விழுந்தன, கோழி கோலியை தேடியது, குப்பையை கிளறியது, இப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்த கதையை ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. படிக்க எடுத்துக்கொண்ட நேரம், நம்ம எவ்வளவு வினாடிகள் எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்றத இதில் போட்டுக்கோங்க. இப்போ 0.03 வினாடிகள்னு போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ வினாடிகளில் படிச்சிங்களோ அதை போட்டுக்கோங்க. 2ம் நட்பாக இருந்தன. தொடரில் 2ம் என்ற சொல் எவற்றை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோழி, கோலி. அடுத்து பாருங்க, குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? காற்று வேகமாக வீசியது. அடுத்தது பாருங்க, சொல்வதை எழுதுக. ஓடி, கோழி, அழகு, கோலி, காற்று, கண்ணாமூச்சி, கண்டுபிடித்து, குரல், நட்பு. அப்படி இல்லைன்னா படித்தல் பலகையில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. இப்போது பூக்கள், தேன், வண்ணம் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதோடைய தொடர்புடையது என்ன? வண்ணத்து பூச்சி, மீன், நண்டு, கப்பல், கடல், இனிப்பு, தோட்டம், யானை, கரும்பு, வானம், மேகம், குடை, மழை. இப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க வேர்ட்ஸை எடுத்து எழுதியாச்சு. தொடர்ந்து எழுதுக. கிளி பறக்கும் வானம், வானம் பார்க்கும் பாப்பா, பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் இருக்கும் மரம், மரம் தரும் பழம்,
பழம் சாப்பிடும் கிளி, கிளி அமரும் கிளை. இப்போ இதில் முடிந்த வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வேர்டில் இதுலேயும் நம்மளும் பழம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கிளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள், பேசலாம் எழுதலாம். இப்போது சிறுவர்கள் விளையாடுறாங்க. இதை வச்சு இந்த படத்தை பார்த்து சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடுகின்றனர். பயத்தில் கோழி பறக்கிறது. சிறுவர்கள் ஒளிந்து கொள்ள ஓடுகின்றனர். அடுத்து பாருங்க, கேட்டு விடை கூறுக. காற்றில் மனம். இதில் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதை ஒரு குட்டி பாப்பா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதை அம்மா என்ன பண்ணுறாங்க பயப்படாமல் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் வரும். வாங்க பார்க்கலாம். மாறனின் குரல் கேட்டு விரைந்து வந்தார் அம்மா. விமலாவும் மாறனும் ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். விமலா தம்பியை அழ வைக்காதே, சேர்ந்து விளையாடுங்கள் என்று கூறிய அம்மா சமையல் அறைக்குள் ஓடினார். இப்போ விமலாவும் மாறனும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அம்மா 2 பேரும் சண்டை பிடிக்கக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிச்சனுக்கு போகிறாங்க. பின்னாலேயே ஓடிய விமலாவுக்கு ஏதோ ஒரு வேறுபட்ட மனம் வருவது தெரிந்தது. விமலா அம்மா பின்னாடியே போகிறான். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வருது. இது என்ன மனம் அம்மா என்று கேட்டாள் விமலா. விமலா பாப்பா அம்மா கிட்ட இது என்ன மனம்னு கேட்குறாங்க. பால் பொங்கி அடுப்பு அணைந்துள்ளது, அதனால் எரிவாயு கசிந்து கொண்டிருக்கிறது என சொல்லிக்கொண்டே எரிவாயுவை நிறுத்தினார் அம்மா. அப்போ பால் பொங்கி கேஸில் இருக்க தீ அணைஞ்சிருச்சு, அதனால் அந்த ஸ்மெல்லானது வெளியில் வருது. உடனே அவங்க போனதும் கேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. உடனே விமலா மின்விசிறியை இயக்க சென்றாள். வேண்டாம் விமலா, இப்போது மின்சாதனங்களை இயக்க கூடாது, அது விபத்தை ஏற்படுத்தும் என்றார் அம்மா. இப்போ ஃபேனு இல்லை ஏதோ ஒன்று இவங்க போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கரண்ட் சம்மந்தமான எந்த ஒரு பொருளையும் ஆன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு உடனடியாக கதவு ஜன்னல்களை திறந்து விட்டார். அங்கிருந்து இருவரையும் வெளியே அழைத்து வந்தார். பதற்றம் இல்லாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட்ட அம்மாவை அன்பாக பார்த்தாள் விமலா. இப்போ எல்லாத்தையும் உடனே ஃப்ரீயாகணும், அதனால் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்துட்டு காற்றோட்டமாக ஆக்குறாங்க. 2 பேரையும் வெளில அழைச்சிட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்கள பதற்றம் இல்லாமல் எச்சரிக்கையாக அவங்க செயல்படுறாங்க. இப்போது விமலா அம்மாவை பார்க்குறாங்க அன்பா. இப்போ சரியான தொடர் எது, காரணம் கூறுக. அந்த கதையில் விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனத்தை இப்போது தான் கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டாள். இப்போ தான் கண்டுபிடிச்சாலே இல்லை முன்னாடியே தெரியுமா அந்த பொண்ணுக்கு? அதுதான் ஃபஸ்ட் டைம். அப்போ இப்போது தான், அதுதான் ஆன்சர். அடுத்து சிந்தித்து விடையளிக்க வாங்க. நான் ஒரு கோழி, இரையை கொத்தி தின்கிறேன், கூடை அருகில் இருக்கிறேன். அப்போ இந்த சென்டென்ஸுக்குரிய படம் எது? அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், படித்து விடை எழுதுக. எங்கே போனது? இப்போ எங்கே போனதுன்னா தாத்தா அவருடைய மூக்கு கண்ணாடியை தொலைச்சிடுறாரு. அது எங்கே போணுச்சுன்னு தேடிட்டு இருக்காரு. பூவிழி அதை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. பார்க்கலாமா? அட எங்கே போனது? தாத்தா தேடினார். மேசையின் மீது பார்த்தார், அங்கு இல்லை. புத்தகங்களுக்கு அருகில் பார்த்தார், அங்கும் இல்லை. அறை முழுவதும் தேடினார், எங்குமே இல்லை. எங்கேதான் போனது என சேர்ந்து நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தார். பூவிழி அங்கே வந்தாள். என்ன ஆனது தாத்தா என கேட்டாள். என் மூக்கு கண்ணாடியை காணவில்லை என்றார். ஹாஹா என சிரித்தாள் பூவிழி. தாத்தா உங்கள் நெற்றிக்கு மேல் தொட்டு பாருங்கள் என்றாள். தலையை தொட்டு பார்த்தார் தாத்தா. அவருக்கும் சிரிப்போ சிரிப்பு. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ தாத்தா எல்லா இடத்துலையும் மூக்கு கண்ணாடியே தேடுறாரு, கிடைக்காதது சோகமாக உட்காந்துக்கிறாரு. இப்போ பூவிழி வராங்க. என்ன தாத்தா தேடுறீங்கன்னு சொன்னதும், நான் மூக்கு கண்ணாடியை தொலைச்சிட்டேன், தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ பூவிழி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா தாத்தாவோட நெத்திக்கு மேலே தான் அந்த கண்ணாடி இருக்குது. தாத்தாவின் மூக்கு கண்ணாடி எங்கே இருந்தது? தாத்தாவின் நெற்றிக்கு மேல். டிக் பண்ணிக்கோங்க. சரியா தவறா? சரினா டிக் போட சொல்லியிருக்காங்க. மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடித்தார், இது தவறு. சரியா? பின்பற்றி எழுதுக. பீட்டருக்கு பிடித்தவை பாருங்க. சுட்டி கோழியை பிடிக்கும், படம் வரைய பிடிக்கும்,
தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும், எனக்கு பிடித்தவை. அதே மாதிரி நமக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய சென்டென்ஸ் எழுதிக்கலாம். இப்போ நாய்க்குட்டி பிடிக்கும், விளையாட பிடிக்கும், படம் வரைய பிடிக்கும், தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பாருங்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. என்னென்ன? ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ. சரியா? இப்போ இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு பிரிக்கிறாங்க. குறில்னா ஷார்ட்டாக ஒலிக்கும், குறுகி ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள்னா நீண்டு ஒலிக்கும், இப்போ நீளமாக சொல்லுவீங்க. இப்போ ஆ அப்படின்னா குறில், சரியா? கம்மியாக ஒலிக்கிறோம். ஆ நீண்டு ஒலிக்குதா, அதான் நெடில். நெடில்னா நீண்டு ஒலிக்கும், குறில்னா குறுகி ஒலிக்கும். இப்போ குறில் எழுத்துக்கள் இதில் எத்தனை இருக்குது? 5. நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. அப்போ மொத்தம் 12. இந்த குறில் எழுத்துக்கள் 5 என்னென்னு பார்த்துடலாமா? ஆ இ உ ஏ ஓ, இது எல்லாமே ஷார்ட்டாக ஒலிக்கிறோம். நெடில் எழுத்துக்கள் 7 பார்க்கலாமா? ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ. அப்போ இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் 7. ஓகேவா? இப்போது வண்ணம் இட்டு பெயரை எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அந்த பெயரெல்லாம் வரிசையாக எழுதணும். 1 அணில், 5 உரல், அவ்வை, இலை, ஆடு, ஏணி, ஊஞ்சல், ஓணான், எலி, ஈச்சமரம். எல்லாத்தையும் கலர் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. சரியா? குறில் நெடில் வேறுபாடு அறிந்து ஒலித்தும் பார்க்கணும். சரியா? அணில் 5 அப்படின்னு ராகமாக நீங்கள் சொல்லி பார்க்கணும். இப்போ மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. அதை பார்க்கலாமா? இப்போ இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. இந்த 18 மெய்யெழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறாங்க. இப்படி 3ஆக பிரிக்கினா என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா என்னென்னா வன்மையாக ஒலிக்குமா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மெல்லினம்னா மூக்குலேருந்து மென்மையாக ஒலிக்கும். மூக்கு பிடிச்சிட்டு நீங்கள் நம்மளை சொல்லி பாருங்கள், சொல்ல முடியாது. அப்போது இது மென்மையாக ஒலிக்கும். இடையினம்னா இது கழுத்துலேருந்து பிறக்கும். சரிங்களா? யாரால வழலை, மார்புலேருந்து அதரும் பாருங்க. சரியா? இப்போ வல்லின எழுத்துக்கள் பார்க்கலாமா? வன்மையாக ஸ்ட்ராங்காக ஒலிக்கும். கசட தவற, அதுதான் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஷார்ட்டாக எப்படி வச்சுக்கலாம்? கசட தவற. மெல்லினம் பாருங்க, இங்கு, இஞ்சி, இன்னு, இன்னு, இம்ம, இன்னு. ஷார்ட்டாக எப்படி சொல்லிக்கலாம்? ஞான நமன. இடையினமைகளை ஈ, எரு, எள்ளு, இவ்வு, இழு, இல்லு. அது சென்டென்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இடையின எழுத்துக்கள் எறலை, வழலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வண்ணமிட்டு தொடர்கள் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கலர் பண்ணி நம்ம தொடர்லாம் அமைச்சு எழுதணும். இப்போ அழகாக இதுக்கு எல்லாத்தையும் கலர் பண்ணிவிடுங்க. வாத்து குளத்தில் நீந்துகிறது, இது மாதிரி நம்ம சென்டென்ஸ் நிறையா எழுதணும். குரங்கு வாழைப்பழம் சாப்பிடுகிறது, தக்காளி பழம் பழுத்துள்ளது, தேல் மரத்தில் ஏறுகிறது, சிலந்தி வலைக்கு செல்கிறது. நீங்கள் விளையாடிய விளையாட்டுகளுக்கு சரி அப்படின்னு டிக் போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் விளையாடினீங்கன்னா அதுக்கு டிக் அடிச்சுக்கோங்க. கோலி விளையாடி இருக்கீங்களா? மட்டை பந்து, கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, கபடி, ஓடி பிடித்தல், சக்கரம் உருட்டுதல், பம்பரம் விடுதல். அடுத்து பாருங்க, சொல்லி பழகு. தென்னை மரத்தில் இளநீர், தேங்காய் உள்ளே தண்ணீர். இதை ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்க்கணும். சரியா? தென்னை மரத்தில் இளநீர், தேங்காய் உள்ளே தண்ணீர், தென்னை மரத்தில் உள்ள இளநீர், தேங்காய் உள்ளே தண்ணீர். இப்போ நாக்கு பிறழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தது பாருங்கள், காற்றில் பறந்த கீற்று சேற்று வயலில் நாற்று. காற்று பறந்த கீற்று சேற்று வயலில் நாற்று. ஃபாஸ்ட்டாக கடன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழியில் விழுந்த வாளி, வாளிக்குள்ளே கோலி. குழியில் விழுந்த வாளி, வாளிக்குள்ளே கோலி. இதையும் ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்கள். மீண்டும் மீண்டும் ஒலித்து பழகணும். கற்றல் பயணம் பார்க்கலாமா? கற்பனை செய்து கதை கூறணும்.
கோழி குப்பையை கிளறுவதற்கு வேறு கதையை உருவாக்கி நீங்கள் ஏன் வந்து கோழி கிளறுது குப்பை அப்படின்னு நீங்களே ஒரு புதுசாக ஒரு கதையை நீங்களே சொல்லணும். வண்ணத்து பூச்சிக்கு பல வண்ணங்கள் கிடைத்தது எப்படி, தேங்காய்க்குள் தண்ணீர் எப்படி வந்தது, கற்பனை கதையை உருவாக்கி குழுவில் பகிரலாம். இந்த மாதிரி 3 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 3 தலைப்புலேயும் கதை நீங்களே தயாரித்து அதை சொல்லி காமிங்கன்றாங்க. நான் கற்றவை பாருங்கள். கதையின் முடிவை மாற்றி கூற இயலும். ஆமாம், கதையினுடைய முடிவை மாற்றி சொல்லலாம், அது நம்ம விருப்பம். அப்போது இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஃபுல் ஸ்டார் கொடுத்துக்கோங்க. படம் பார்த்து பேச தெரியுமா, அவங்க ஒரு படம் கொடுத்துட்டாங்க, அதை பார்த்து பேச தெரியும்னா டிக் அடித்து உங்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் ஸ்டார் கொடுக்கணும். குரில் நெடில் வேறுபாடு அறிந்து ஒழிக்க முடியும், இப்போ அதுக்கும் ஸ்டார் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது 3rd ஸ்டாண்டர்டில் பாடம் 2 பார்த்தோம் கம்ப்ளீட்டாக. ப்ளேலிஸ்ட்டில் லிங்க்கு கொடுக்குறேன், அடுத்தடுத்த வீடியோக்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.